கிச்சன் லவ் சேனல். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல் வீடியோவா போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புடலங்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கேன். பருப்பு வெந்துட்டு இருக்கு. வாணலியில எண்ணெய் ஊத்தி புடலங்காய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெந்த பருப்புல போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு தாளிப்பு குடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்து, சோம்புத்தூள், காஞ்ச மிளகா அண்டு கருவேப்பிலை போட்டு தான் தாளிச்சிருக்கேன். நீங்க பெருஞ்சீரகத்தை வந்து முழுசா போடுறத விட பவுடர் பண்ணி தாளிச்சு போட்டிங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்து என்ன பொரியல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த அ கூட்டுக்கு இந்த பொரியல் சூப்பரா இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான். கடுகு, உளுந்து, சோம்புத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெஜிடபிள்ஸில போட்டுக்கலாம். நீங்க இப்படி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா செய்யும்போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த சாம்பார், கூட்டுக்கெல்லாம் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் எப்பவுமே வந்து வீட்ல இப்படிதான் செய்வேன். எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இத மாரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. அண்ட் இதுக்கு வந்து தண்ணி விடாம நீங்க அப்படியே எண்ணெயிலேயே ஸ்லோவா வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறையா பேர் வந்து பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். இன்னும் நெறையா வீடியோஸ் போடுவேன். உங்களோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஐடியாஸும் எனக்கு கமெண்ட்ஸ்ல குடுத்துட்டு போங்க. இப்போ வந்து நல்லா நம்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இப்படி எதுவும் மிளகாத்தூள்லாம் போடாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுலயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி வெந்துரும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மொளகாத்தூளும் போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போடுவேன். கொஞ்சமா போட்டு தான் செய்வேன். காரம் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அ போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோல வச்சு ஃபுல்லா வைக்காம, ஸ்லோவா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லாருக்கும். தண்ணி விடாம இப்படி பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி நம்ம தண்ணி தெளிச்சு தான் செய்வோம். அது சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்ப ஃபினிஷ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சாதம், கூட்டு அண்ட் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல். கூடவே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா செஞ்சிருக்கேன். ஏன்னா, என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் மோர் மிளகா. சாம்பார், கூட்டெல்லாம் பண்ணும்போது மோர் மிளகா செஞ்சு குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாப்ல. அதனால மோர் மிளகா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்ப பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டுக்கிட்டு நல்லாருக்கும். இத மாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியா செய்றத விட இது மாரி கெட்டியா கூட்டு செய்யும்போது சூப்பரா இருக்கும். கூட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க என்னோட வீடியோவ. ஏன்னா வியூஸ் மட்டும் தான் வருது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். ஷேர் பண்ணுங்க. மோர் மிளகா கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம். வச்சு இத மாரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ எனக்கு வந்து பண்ணுங்க. என்னோட இன்டராக்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நிம்மிஸ் கிச்சன் லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி பாருங்க. அன்புடன் சமைப்போம், சந்தோஷமாய் சாப்பிடுவோம்.